பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் செய்த நன்மைகளை அவருடைய வசனங்களுக்கு சாட்சியாக சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம், அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். நம்முடைய காலங்களும் ஆயுசு நாட்களும் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நாளை பிறப்பதை கூட நாம் அறிய மாட்டோமே. நாளை பிறப்பதை நீ அறியாயே என்றல்லவா வேதம் சொல்கிறது. பிறகு எவ்விதம் நம்முடைய வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் எப்படி அறிய முடியும்? இல்லை, எந்த மனுஷன்தான் நமக்கு சொல்லக்கூடும்? சொல்லுகிறவனுக்கே நாளைக்கு அவனுக்கு என்ன நடக்கும் என்பது அவனுக்கே தெரியாதல்லவா? ஆனாலும் இன்றைய ஜனங்கள் தங்களது மனக்கண்கள் குருடாகி போனதால் அதை உணர முடியாதபடிக்கு ஜோசியம், ஜாதகம், குறி சொல்லுதல், மாந்திரீகம் என்று பல காரியங்களை நம்பி இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை தெளிவுபடுத்தும் விதத்தில் ஊழியத்தின் பாதையில் நான் முழுநேர ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு 2 கண்களும் தெரியாத மேகநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து ஜாயின் பண்ணினார். 2 கண்ணும் தெரியாமல் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ வெள்ளிக்கிழமை பூஜைகளில் நான் ரட்சிக்கப்படாத மனுஷனாக இருந்ததினாலே இந்த தெய்வங்களை எல்லாம் நான் அதிகமாக பாடிக்கொண்டிருப்பேன். எனக்கு பாட்டு பிடிக்கும், அதனால் நான் பாடுவேன். ரட்சிப்பு எனக்கு அவ்வளவா ஒப்ப கிடையாது. ஒரு கத்தோலிக்க மகனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த பாடலை கேட்டு இந்த மேகநாதன் என்கிற இந்த குறி சொல்கிற சகோதரன் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கு தொண்டையில் தெய்வாம்சம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவார். நான் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கொண்டே இருப்பேன்.
ஒரு நாள் அவரை சுற்றி நிறைய ஜனங்கள் அடிக்கடி நிற்கிறதை பார்த்த உடனே நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அவரை சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அவர் நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறார் அப்படின்னு. நான் சொன்னேன், அது எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர் சொல்கிறாரா? அப்படின்னு நான் போகும்போது ஒரு என்னால் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு நான் பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுனதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை நிஜமாகவே கேட்குறேன், இது என்ன மற்றவங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, எனக்குள்ள ஒரு தெய்வ சக்தி, உங்களுக்குள்ள பாடுற சக்தி இல்லையா, அந்த மாதிரி எனக்கு மற்றவங்க. நான் சொன்ன பிரதர், பாடுறது ப்ராக்டிஸில் கூட பாடலாம், இல்லை ஒரு வேளை நல்ல குரல் வளம் கூட இருக்கலாம், அது ஒரு தாளந்து. ஆனால் உங்களுக்கு கூட இருக்கிறது தாளந்தா அப்படின்னு. நான் இல்லை அது தெய்வ சக்தி அப்படின்னா. அப்படியா, தெய்வ சக்தியா, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் போய்விட்டேன். இதற்கிடையிலே தேவனுடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றபோது எனக்குள்ளே இருந்த ஆவி இவருடைய இந்த காரியத்தை எதிர்க்க ஆரம்பித்தது. அப்போ நான் யோசித்து கொண்டிருந்தேன், எப்படி ஆகிலும் இவரை நம்பியிருக்கிற ஜனங்களுக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இவர் தன்னை ஒரு தெய்வாம்சம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இது தவறான காரியம் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்று அந்த நாளில் நான் யோசனை பண்ணி கொண்டு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். என்ன நடந்தது என்று பார்க்கும்பொழுது, அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுனா அந்த செவுத்தை பிடிச்சிக்கிட்டே அவர் அப்படி செவுத்தமாய் நடந்து போவார். அப்பொழுது ஒரு நாள் அப்படி செவுத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் நடந்து போகும்போது நான் எழுந்து ஆஃபீஸில் நின்று வெறும் கையால் சைகை காண்பிச்சேன். நான் இப்போ ஒரு காரியம் செய்ய போகிறேன், ஒருத்தரும் சத்தம் போட வேணான்னு சொல்லிட்டு அவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது அவருக்கு முன்னால் கொண்டு போய் அவர் நடக்கிற அந்த பாதையின் ஓரத்தில் ஒரு ஸ்டூலை வச்சேன், பெரிய ஸ்டூலை. கட்டாயம் அவர் மேலே பட்டு அவருக்கு தடிக்க விடுவார்னு எனக்கு தெரியும். பக்கத்துலேயே நான் நின்று கொண்டிருந்தேன். வந்தவர் தடிக்க அப்படி கீழே விழும்போது நான் அவரை பிடிச்ச உடனே, யாரது என்னை காப்பாற்றுன்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், நான் தான் சார் லவரண்டியன் அப்படின்னு. பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளை, அதனால தான் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், சார் ஸ்டூலை வச்சதே நான் தானே அப்படின்னு. என்ன ஸ்டூலை வச்சிங்களா? ஐயோ, இவ்வளோ கெட்ட காரியமெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஒரு நல்ல காரியத்தை உங்களை உணர்த்துறதுக்காக தான் பண்ணேன். ஆஃபீஸே உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் தான் ஸ்டூல் வச்சேன். ஏன் வச்சேன்னு தெரியுங்களா? எல்லாருக்கும் அவங்களுக்கு பின்னால் நடக்க போகிற எதிர்காலத்தை சொல்கிற நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் உங்களை தடுக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. இதை கண்டுபிடிக்காமல் உங்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் நீங்கள் பின்னால் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் அவங்க வாழ்க்கையை குறித்து பேசுவீங்க அப்படின்னு கேட்டேன். என்னை அப்படியே ஒத்து பார்த்தார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் தெய்வ சக்தி கிடையாது சார், நீங்கள் தெய்வ சக்தின்னு சொல்லாதீங்க, இது பொல்லாத ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் குறி சொல்லிட்டு தெரிகிறீங்க. இனி தயவு செய்து இந்த காரியத்தை செய்யாதீங்க. மற்றவங்களுக்கு எதிர்காலம் என்னன்றது சொல்கிறது உங்கள் வேலை கிடையாது, அது கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. உடனே அவர் சொன்னார், நீங்கள் இப்போ கிறிஸ்டியன் ஆகிட்டீங்க, அதனால் இந்து மதத்தை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், இந்து மதத்தை நான் எதிர்க்கலை, நீங்கள் செய்கிற காரியம் தப்பு. ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை உங்கள் காலமே உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எப்படி சார் இன்னொருத்தருக்கு எதிர்காலத்தை சொல்லிட்டீங்க, வேண்டாம் தயவுன்னு சொன்னேன். அவர் வெட்கப்பட்டு போய் உட்கார்ந்து அதுக்கு பிற்பாடு அவர் குறி சொல்கிறதை நிறுத்திவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 44 அதிகாரத்தில் 44:25 கர்த்தர் சொல்கிறார், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார். எச்சரிக்கையாக இருப்போம் பெரியமார்களே. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, வார்த்தைகள் உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி ராஜா. காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, நீர் எங்களை நடத்தும். கர்த்தாவே, உலக ஜனங்களை காப்பாற்றுங்கப்பா. இப்படிப்பட்ட கைரேகை, நாடி ஜோசியம், அந்த ஜோசியம், இது அதுன்னு சொல்லி எவ்வளவோ குறி சொல்லுகிற காரியங்களிலே கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேக கர்த்தாவே ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரையும் காப்பாற்றும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.